போதிய இடவசதி இல்லாமல் கழிவறையில் வைத்து பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் ரேஷன் அரிசி மூட்டைகள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருணாநிதி சிலை மேலே கருப்பு மையில் ஊற்ற மாட்டோம், வந்தால் உடச்செறிவுன்னு சொல்லிவிட்டு பேசியிருந்தோம். கருணாநிதி பெரியார் சிலை வந்து உடச்செறிவுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கொந்தளிச்சுவங்க. இதுக்கு என்ன பதில்? இந்த விவசாயிகளோட நெல் மூட்டையை அடுக்கு இடம் இல்லாமல் வெயிலையும் மழையிலையும் காய்ஞ்சி முளைச்சி அதெல்லாம் நெல் மணிகளே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு என்ன பதில்? ஒரு சாதாரண மனிதனா இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பல கோடி செலவண்டி ஊரெல்லாம் கருணாநிதி பெரியார் சிலை வைக்க காசு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு பந்தோபஸ்து செலவண்டி அதுக்கு வர வச்சு ஆயிரக்கணக்கான போலீஸை அங்கேருந்து இங்கே வரைக்கும் நிற்க வச்சு அதுக்கு அடுத்த செலவு பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த சிலையை வந்து பராமரிக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்குது. இந்த நெல் மூட்டைகளை வந்து இப்போ இது பண்ணுறக்கும் ஒரு குடோன் போடுறக்கும் ஒரு அறை போடுறக்கும் ஒரு பொதுமக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு மூட்டைக்கு ஒரு செலவண்டி ஒரு குடோன் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா இது என்ன அரசாங்கம்? கோவம் வராமல் என்ன பண்ணுறோம்? உங்களை என்ன ஒரு சாதாரண ஒரு நார்மலான மண்ணலேருந்து யோசிச்சா கூட, சாதாரண மண்ணிலேருந்து யோசிச்சா கூட இதுக்கெல்லாம் கோவம் வருமா வராதா? இன்னும் ஒரு பெரிய ஆட்சி அது ஒரு கட்சியில் இருக்கிற நம்ம கட்சியில் இருக்கிற அந்த கோபம் கிடையாது, இதுதான் கோபம். இதனால தான் கட்சியிலையும் நான் சேர்ந்தோம், கட்சியில் பயணிக்கிறோம், இதெல்லாம் தான் மாற நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் கூட இல்லைன்னா என்ன அரசாங்கம்? அந்த அரசாங்கம் எதுக்கு? அது எதுக்கு நடத்தின அந்த அரசாங்கத்தை?